பாரிஸ் கிராண்ட் ஹோட்டல். அதிகாலை பொழுது. மழைத்துளிகள் வழிந்தோடும் கண்ணாடி சுவர்களுக்கு வெளியே ஒரு சாம்பல் நிற வானம் காட்சியளிக்கிறது. ஹோட்டலின் வரவேற்பறையில் பவித்ரா தனியாக நின்று தன் காஃபியை சுவைத்துக் கொண்டிருக்கிறாள். அவள் கண்களில் துளியும் உறக்கமில்லை, மாறாக அளவற்ற உறுதி மட்டுமே நிறைந்திருக்கிறது. ஒரு பெண் குரல் பின்னணியில். வெற்றியை அடைவதற்கு முன்பாக வாழ்க்கை எப்போதும் ஒரு சோதனையை முன்வைக்கிறது. சரியாக அந்த தருணத்தில் ஒரு பாதுகாப்பு ஊழியர் பதற்றத்துடன் ஓடி வருகிறார். பாதுகாப்பு ஊழியர்: மேடம், நேற்று சமையலறையில் நடந்த அந்த சம்பவம் அது ஒரு விபத்து அல்லாமல் கூட இருக்கலாம். பவித்ராவின் கண்கள் சட்டென்று கூர்மையடைகின்றன. சிசிடிவி அறை. மர்மம் தொடங்குகிறது. இருள் சூழ்ந்த ஓர் அறை, பல திரைகள். பவித்ரா அந்த காட்சிகளை உன்னிப்பாக பார்வையிடுகிறாள். குறிப்பிட்ட ஒரு சட்டகத்தில் ஒரு ஊழியர் வேண்டுமென்றே எரிவாயு வால்வை திறப்பது தெளிவாக தெரிகிறது. காட்சி பெரிதாக்கப்படுகிறது. ஜூமின். காட்சி உறைய வைக்கப்படுகிறது. ஃப்ரீஸ் ஃப்ரேம். அந்த நபரின் முகம் தெளிவாக தெரியவில்லை. பவித்ரா. இது ஏதோ சாதாரண விஷயம் அல்ல. மறைமுக நகர்வு. ஹோட்டலின் அடித்தளம். தடை செய்யப்பட்ட பகுதி. பவித்ரா தன் அனுமதி அட்டையை தேய்த்து உள்ளே நுழைகிறாள். உள்ளே பல பழைய சேமிப்பறைகள் உள்ளன. ஒரு மூத்த ஊழியர் அவளை கண்டு அவள் பாதையை மறிக்க முயல்கிறார். ஊழியர்: மேடம், இந்த பகுதி நிர்வாகத்தினருக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்ட இடமாகும். பவித்ரா அமைதியான அதிகாரத்துடன்: இப்போது நான் தான் நிர்வாகம். மௌனம். அதிகாரத்தில் ஒரு மாற்றம் நிகழ்கிறது. ரகசிய கண்டுபிடிப்பு. அறைக்குள் பழைய கோப்புகள், சீலிடப்பட்ட பெட்டிகள். ஒரு கோப்பை திறந்ததும் சட்டவிரோத பணப்பரிமாற்றங்கள் மற்றும் போலி விநியோகஸ்தர் கணக்குகள் குறித்த ஆவணங்கள் வெளிப்படுகின்றன. சரியான அந்த நேரத்தில் அவள் அலைபேசி அதிர்கிறது. அறியாத ஒரு எண். விஷயத்தை தோண்டி துருவுவதை நிறுத்து, இல்லையெனில் இங்கே அறை கூட்ட அதிர்ச்சி. காலை நேரம். இயக்குனர்கள் அனைவரும் அமர்ந்திருக்கின்றனர். பவித்ரா மிகுந்த தன்னம்பிக்கையுடன் உள்ளே நுழைகிறாள். தலைவர் கம்பீரமான குரலில்: திருமதி பவித்ரா, நீங்கள் ஒரு உள்ளக விசாரணையை தொடங்கினீர்கள் அல்லவா? அறை முழுவதும் ஒருவித பதற்றம் சூழ்ந்து கொள்கிறது. பவி நிதானத்துடன்: ஆம், இது வெறும் ஒரு ஹோட்டல் சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல. இது ஒரு நிர்வாக கட்டமைப்பு தோல்வி. அவள் தனது ஆதாரங்களை முன்வைக்கிறாள். போலியான ரசீதுகள், கற்பனையான விற்பனையாளர்கள், ஒரு சிசிடிவி காட்சிப்பதிவு. சிலர் அதிர்ச்சியடைகின்றனர், மற்றவர்கள் சங்கடத்துடன் காணப்படுகின்றனர். ஒரு மூத்த இயக்குனர் திரு லாரண்ட் மட்டும் மௌனமாக அமர்ந்திருக்கிறார். அவர் மனதில் சந்தேகம் குடிகொண்டிருக்கிறது. மறைந்திருந்த எதிரி வெளிப்படுகிறான். கூட்டம் முடிவடைந்த பிறகு திரு லாரண்ட் தொலைபேசியில் பேசுகிறார். அவளுக்கு தெரிந்த விஷயங்கள் மிக அதிகம். அவள் தன் முகபாவனையை மறைக்கவோ அல்லது அந்த மர்மத்தை தக்கவைக்கவோ கூட முயற்சி செய்யவில்லை. காதல் மோதல். ஒரு திருப்புமுனை. அர்ஜுன் அழைக்கிறான். இம்முறை அவனது குரலில் ஒருவித பாரம் துணிக்கிறது. அர்ஜுன்: உன் உயிருக்கே ஆபத்து விளைவிக்கும் வகையில் ஏன் இத்தனை துணிச்சலான ரிஸ்குகளை எடுக்கிறாய்? பவி: இது வெறும் ஒரு வேலை மட்டுமல்ல, இதுதான் எனது அடையாளம். அர்ஜுன் சலிப்புடன்: வெறும் ஒரு வேலைக்காக மட்டும் நீ உன்னை ஆபத்தில் மாட்டிக்கொள்ள வேண்டுமா? பவி முகத்தில் வருத்தம் படர்கிறது. பவி: நான் வளர வேண்டும் அர்ஜுன். பாதுகாப்பான பாதையிலேயே பயணிக்க வேண்டும் என்பதற்காக மட்டும் நான் இங்கு வரவில்லை. பாரிஸ் விமான நிலையம். ஒரு எதிர்பாராத வருகை. அதிகாலை நேரம். பாரிஸ் விமான நிலையம். கூட்டம் நிரம்பி வழிகிறது. அர்ஜுன் வெளியே வருகிறார். அவர் மிகவும் களைத்துப் போய் காணப்படுகிறார். அவர் கண்களில் துளியும் உறக்கமில்லை. சில பயணங்கள் வேலை நிமித்தமாக மேற்கொள்ளப்படுவதில்லை, மாறாக ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காகவே மேற்கொள்ளப்படுகின்றன. அவர் ஒரு வாடகை வண்டியை, டாக்ஸியை அழைக்கிறார். அர்ஜுன் மெல்லிய குரலில்: இந்த முறை நான் அவளை தனியாக விட்டுவிட மாட்டேன். பவித்ரா அலுவலகத்தில் தனிமையில். பவித்ரா தனது அலுவலகத்தில் அமர்ந்து
அறிக்கைகளை மிக கூர்ந்து படித்துக் கொண்டிருக்கிறார். அவர் கண்களிலும் துளியும் உறக்கமில்லை. இருப்பினும் அவரது மன உறுதி சற்றும் குறையாமல் அப்படியே இருக்கிறது. சரியாக அந்த நேரத்தில் கதவில் தட்டும் சத்தம் கேட்கிறது. பவி, உள்ளே வாருங்கள். சென்னை மருத்துவமனை. அதிகாலை. மருத்துவமனை நடைபாதையில் ஒரு அமைதியான பதற்றம் நிலவுகிறது. அறுவை சிகிச்சை அறையின் விளக்கு இன்னும் எரிந்து கொண்டிருக்கிறது. பவித்ரா தன் கைகளை இறுகப் பற்றிக் கொண்டபடி அமர்ந்திருக்கிறாள். அர்ஜுன் அவளுக்கு அருகில் அமைதியாக அமர்ந்திருக்கிறான். அறுவை சிகிச்சை அறையின் கதவுகள் திறக்கின்றன. மருத்துவர் வெளியே வருகிறார். மருத்துவர் ஒரு மெல்லிய புன்னகையுடன் கூறுகிறார், அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்தது. அவள் இப்போது ஆபத்து கட்டத்தை தாண்டிவிட்டாள். பவித்ரா உடனடியாக கண்ணீர் விட்டு அழத் தொடங்குகிறாள். பயம் முழுமையாக விலகும்போது ஏற்படும் அந்த பெரும் நிம்மதி அது. அவள் அர்ஜுனை இறுகத் தழுவிக் கொள்கிறாள். பவி விம்மியபடி, நான் அவளை இழந்துவிட்டேன் என்றே நினைத்தேன். அர்ஜுன் மென்மையாக, இல்லை, இன்னும் பல ஆண்டுகளுக்கு அவள் உன்னுடனேயே இருப்பாள். வீடு. சில நாட்களுக்குப் பிறகு மீனாட்சி படுக்கையில் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறாள். உறவினர்களால் சூழப்பட்டு ஒரு அன்பான சூழலில் பவித்ரா அவளுக்கு கஞ்சி ஊட்டிவிடுகிறாள். மீனாட்சி புன்னகையுடன், நீ இவ்வளவு முதிர்ச்சியான ஒரு இளம்பெண்ணாக வளர்ந்துவிட்டதை நான் கவனிக்கவே இல்லை. பவி கண்ணீருடன் கூடிய புன்னகையுடன், அதற்கு காரணம் நீ என்னுடன் இருந்தாய் என்பது மட்டுமே அம்மா. அர்ஜுன் இந்த அன்பான பிணைப்பை வாசற்படியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். மாடித்தோட்டம், மாலை நேரம், சூரிய அஸ்தமனம், ஒரு மெல்லிய தென்றல். அர்ஜுன் பவித்ராவை மாடிக்கு அழைக்கிறான். சில கணங்கள் அமைதி நிலவுகிறது. அர்ஜுன், நீ எப்போதும் வலிமையானவளாகவே இருந்திருக்கிறாய். ஆனால் நீ தனியாகவே வலிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் ஒரு சிறிய மோதிரப் பெட்டியை வெளியே எடுக்கிறான். அர்ஜுன் அவள் கண்களை நேராக பார்த்தபடி, பவித்ரா, நான் உன் வாழ்க்கையின் ஒரு பகுதியாக மட்டும் இருக்க விரும்பவில்லை. உன் போராட்டங்களையும் உன் கனவுகளையும் உன்னுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மோதிரத்தை நீட்டியபடி, நீ என்னை மணந்து கொள்வாயா? அமைதி. காற்றின் ஓசை மட்டுமே கேட்கிறது. பவித்ராவின் கண்களில் கண்ணீர் திரள்கிறது. பவி மென்மையாக புன்னகையுடன், இதற்கு பதில் சொல்லத்தான் வேண்டுமா? அவள் தன் கையை நீட்டுகிறாள். பின்னணி இசை, பெருகும் உணர்ச்சி. அர்ஜுன் அந்த மோதிரத்தை அவளது விரலில் அணிவிக்கிறான். ஒரு எதிர்பாராத மின்னஞ்சல். மறுநாள் காலை பவித்ரா தன் மடிக்கணினியை திறக்கிறாள். ஒரு மின்னஞ்சல். குளோபல் கிரவுன் ஹோட்டல்ஸ், பாரிஸ். அவள் அதை அதிர்ச்சியுடன் வாசிக்கிறாள். பதவி: பிராந்திய செயல்பாட்டு தலைவர், ஐரோப்பா. சம்பளம்: அவளது தற்போதைய சம்பளத்தைப் போல 3 மடங்கு. முழுமையான நிர்வாக அதிகாரம். உடனடி நியமனம். அவள் திகைத்து போகிறாள். அதிர்ச்சியின் மிகுதியால் அவளது மூச்சு நின்று விடுகிறது. பவி தனக்குள்ளேயே, இது என் முழு வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஒரு அகப்போராட்டம். பவித்ரா தனித்திருக்கிறாள். ஒரு புறம் அவளது தாய், அவளது குடும்பம், அவளது புதிய உறவு. மறுபுறம் அவளது கனவுகள், அவளது சாதனைகள், அந்த உலகளாவிய மேடை. அர்ஜுன் அவளை நோக்கி வருகிறான். அர்ஜுன், இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. பவி, ஆனால் நான் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு மீண்டும் ஒரு முறை பிரிந்து செல்ல வேண்டுமா? அர்ஜுன் புன்னகையுடன், நீ எங்கிருந்தாலும் பரவாயில்லை. நமது வாழ்க்கை உன்னுடனேயே அங்கிருக்கும். முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தும் ஒரு முதிர்ந்த செயல். எவ்வித அழுத்தத்தையும் செலுத்தாத ஒரு மனநிலை. அந்த முடிவு. பாரிஸ் விமான நிலையம். மீண்டும் ஒரு முறை. இந்த முறை பவித்ரா தனியாக இல்லை. அர்ஜுன் அவளுக்கு துணையாக அருகிலேயே இருக்கிறான். சில முடிவுகள் ஒருவரின் வாழ்க்கை பாதையை மாற்றியமைப்பதற்காக மட்டுமல்லாமல், இதயத்தின் ஆழத்தில் குடியிருக்கும் பயத்தை வெல்வதற்காகவே எடுக்கப்படுகின்றன.
பாரிஸ். குளோபல் கிரவுன் ஹோட்டல். பிரம்மாண்டமான நுழைவாயில். பவித்ரா நம்பிக்கையுடன் உள்ளே செல்கிறாள். நிர்வாகக் குழு உறுப்பினர்கள் கைதட்டி வரவேற்கின்றனர். தலைவர்: வரவேற்கிறோம் திருமதி பவித்ரா. எங்கள் ஐரோப்பிய செயல்பாடுகளை வழிநடத்தும் பொறுப்பு இனி உங்களுடையது. அவளது கண்களில் உறுதியும் அமைதியும் கலந்த ஒரு கலவை தெரிகிறது. சிறிது தொலைவில் இருந்து அர்ஜுன் அவளை மிகுந்த பெருமையுடன் பார்த்து கொண்டிருக்கிறான். இரவு நேர பாரிஸ். நகர விளக்குகள். பவி: நான் சென்னையிலிருந்து வந்த ஒரு சாதாரண பெண் மட்டுமே. அர்ஜுன் புன்னகையுடன்: இப்போது இந்த முழு உலகமே உனது மேடை.